Taste the Daily. ஸ்டான்லி மருத்துவமனையில் காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்ட 42 வயது பெண் உயிரிழந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வியாசர்பாடி சாமியார் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ருக்மணி என்ற பெண் காய்ச்சல் காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலில் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். சிகிச்சையில் தவறு இருப்பதாக உறவினர்கள் கூறியதும் ருக்மணி உயிரோடு இருப்பதாகவும் சிபிஆர் சிகிச்சை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறிய மருத்துவர்கள் மதியம் 2 மணியளவில் இறந்துவிட்டதாக அறிவித்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உறவினரிடம் அவசர சிகிச்சையில் பணியாளர்கள் அலட்சியமாக நடந்ததற்கு ஆதாரமாக இருந்த வீடியோக்களை அழிக்க கூறி மருத்துவமனை நிர்வாகம் கட்டாயப்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாம் தேடிட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் கூட்டிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. என்னத்த பண்றாங்க? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 10 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழக்காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 7ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 4 மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை நாகையை சேர்ந்த 6 மீனவர்கள் என மொத்தம் 10 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கோடியக்கரை தென்கிழக்கு இந்திய கடல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்ட 10 மீனவர்களையும் விடுதலை செய்து அவர்களது படகுகளையும் மீட்க வேண்டுமென மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் நகராட்சியுடன் வெங்கத்தூர் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 15வது வார்டை தனி ஊராட்சியாக அறிவிக்க வலியுறுத்தியும் வெங்கத்தூர் கிராம மக்கள் பொங்கல் தொகுப்பை வாங்க மறுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈக்காடு, காக்கலூர் மற்றும் சேலை உள்ளிட்ட வெங்கத்தூர் ஊராட்சிகளை திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைத்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு ஊராட்சிகளை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெங்கத்தூர் முதல்நிலை ஊராட்சியில் 15வது வார்டில் உள்ள பகுதியை தனி ஊராட்சியாக அமைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஸ்டாலின் அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்க மறுத்து வெங்கத்தூர் பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் நியாய விலைக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்கள் யாரும் அரசால் வழங்கப்படும் பொங்கல் இலவச பொருட்களை வாங்க மாட்டோம் என்று சொல்லி எங்கள் 15வது வார்டு வெங்கத்தூர் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக இப்படி ஒரு போராட்டத்தை எங்கள் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்துள்ளோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலை அடிக்கடி எந்திர கோளாறு காரணமாக இயங்காமல் இருப்பதை கண்டித்து கரும்புலோடு ஏற்றி வந்த ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேத்தியாத்தோப்பு எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் ஒரு வாரத்திற்கும் மேலாக கரும்புலோடு ஏற்றி வந்த வாகனங்கள் எந்திர கோளாறு காரணமாக இறக்கி வைக்கப்படாமல் இருந்து வருகிறது. அத்துடன் வேறு சர்க்கரை ஆலைக்கு கரும்புலோடுகளை எடுத்துச் செல்லவும் அதிகாரிகள் அனுமதி வழங்காமல் உள்ளனர். இதனால் 200க்கும் மேற்பட்ட கரும்புலோடுகள் அப்படியே நிற்கும் நிலையில் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கேயிருந்து அரிசி எடுத்து வந்து ஆக்குற அளவுக்கு எங்கள்கிட்டயும் கொஞ்சம் பொறுமானம் இல்லாத இருக்குது. இல்லைன்னா நாங்களே கொண்டு வந்து பாக்கி போட்டிருப்போம். அதாவது டிரைவர் ஃபுல்லா எங்களுக்கு கரும்பு அரைங்க, இல்லைன்னா வெளியில விடுங்க, ஒன்றும் நானும் கடக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாம் ஒரே இதா இருக்காங்க. அதுதான் பிரச்சனை.